பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் ஆழ்கடலில் நமக்கு கோயில்கள்லாம் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. முருகன் காலத்திலேருந்தே நாம் கடல் கடந்து எல்லா ஊர்களுக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம் கடவுளர்களை. நல்பாண்டியன்னு ஒரு டென்னிஸ் பிளேயரோட பேர் இருக்குது. கட்டுமரன் பெட்டகோனியான்ற ஊரில் அர்ஜென்டினாவில் அவரோட சொந்த ஊர். கடல் ஆமைகள் தான் நம்ம வணிகர்களுக்கு கப்பல்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது. உலகத்தில் இருக்கிறவங்க அனைவருமே தமிழர்கள் தான். தமிழர்களாக பிறந்து ராவணன் இந்திரன் விமானமும் ஹெலிகாப்டரும் வச்சுருந்தாங்கன்றதுக்கு சாட்சி இருக்குது. அவங்க இந்திரன் வெள்ளை யானையில் தான் இருந்தாங்க. பாண்டியன் ஐயா எப்பவும் சொல்லுவாங்க, யூதர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இனம்தான் இருக்காங்க. ஒன்று யூத இனம், இன்னொன்று தமிழினம். தமிழினம்தான் உலகம் பூரா பரவி அவங்க எல்லா இடத்துக்கும் நம்ம தமிழ் மொழியையும் நம்ம கலாச்சாரத்தையும் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் அவங்க வணிகம் செஞ்சு உலகம் பூரா அந்த ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறங்கள், தோற்றம், அந்த சீதோஷ்ண நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஃபெஸ்டிவல்ஸு எல்லாத்தையும் மாற்றி அவங்களோட உடல் நிறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. அதுக்காக அவங்க தமிழ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். அவங்க நிறைய பேர் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க சொல்லுவாங்க, நான் தென்புலத்துலேருந்து தான் வந்திருக்கேன். தென்புலம் தான் தென்புல் டெம்பிள். ஸோ இங்கேருந்து தான் எல்லாருமே பரவி இருக்கிறோம். மனிதர்கள் இங்கேருந்து தான் பரவி இருக்கிறோம். ஆமைகள் தான் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்துருக்குறாங்க. நம்ம கப்பலுக்கு கடலோடியாக இருந்தீங்கன்னா அவங்க அந்த வேவ்ஸ்லேயே போயிடுவாங்க. அவங்க நீந்தி போகணுன்னு அவசியமே இல்லை. அவங்க அந்த கடலோட்டத்திலே போயிடுவாங்க.